பாஷ்னிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ வந்து பால் கோவா செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து காய்ச்சிட்டேன். நான் இப்போ வந்து பாத்திரம் மாற்றிக்கிறேன். இது ஏன்னா அகல பாத்திரம்னா சீக்கிரமாக சுண்டிடும். ஸோ 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா பால் வந்து நல்லா சுண்டணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஓரம்லாம் ஒட்டாமல் பார்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். கைவிடாமல் கிளறணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். சைட்லலாமும் ஒட்டாமல் பார்த்துக்கணும். இப்போ கிளறிட்டே இருக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில், அதாவது 1/2 hour கழித்து இப்படி இருக்குது. நான் இதோட வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக லைம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அப்படியே லம்பாகிடும். ஏன்னா பால் திரிய ஆரம்பிக்குது. அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமு. இதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. 40 மினிட்ஸில் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்க்கல, அதுவே போதுமானதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம கலரி விடலாம். இது திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கலர வேண்டியிருக்கும். பாருங்கள், இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, தண்ணியெல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரிடுவோம். பேன் விட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டு நம்ம வந்து பாத்திரம் மாற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பேனை விட்டு. இப்போ நம்ம வந்து பாத்திரம் மாற்றிடலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் மாற்றிடுவோம் நம்ம. வந்து சும்மா இதை நல்லா செட் பண்ணி வச்சுருவோம்.
மூடி வச்சுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம அதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம், பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நான் வந்து ஒரு 4 hours ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் பீசஸாக போட போகிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், செம்ம டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.